கோவையில் கோவிட்-19 தடுப்பூசி ஒத்திகை நடத்தப்பட்டது. தமிழகத்தில் 17 இடங்களில் கொரோனா தடுப்பூசிக்கான ஒத்திகை இன்று துவங்கியது. இந்த நிலையில் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் நடைபெற்ற ஒத்திகையை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த விழாவில் தலைமை மருத்துவர் நிர்மலா உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நெல்லையில் 3 இடங்களில் தொடங்கியது. நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ரெட்டியார்பட்டியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம், சமாதானபுரம், மணக்காவல் பிள்ளை மருத்துவமனை ஆகிய 3 இடங்களில் தடுப்பூசி ஒத்திகை நடத்தப்பட்டது. மொத்தம் 75 பேருக்கு தடுப்பூசி ஒத்திகை நடத்தப்படும் என சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி ஒத்திகையை முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் பார்வையிட்டார். புதுச்சேரியில் இதுவரை 38,000க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 37,165 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். 365 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனையடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் 9 மையங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெற்றது. அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற ஒத்திகையை முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் ஆய்வு செய்தார். சட்டமன்ற பொதுத் தேர்தல் தேதி குறித்த அறிவிப்புக்கு பிறகே பள்ளி மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் குறித்த தேதி அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொங்கர்பாளையம் பகுதி மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கினார். அதன் பிறகு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகுதான் பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் என கூறினார். பொதுத் தேர்வுக்கான அட்டவணை தயார் நிலையில் உள்ளது என தெரிவித்த அவர், பள்ளிகளில் வாக்குச்சாவடிகள் அமைய உள்ளதால் தேர்தல் அறிவிப்பை பொறுத்து பொதுத் தேர்வுக்கான தேதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என கூறினார். பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆவின் நெய்யும் சேர்த்து வழங்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். பழனி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த ராஜேந்திர பாலாஜி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழக அரசு வழங்கும் பரிசு பொருட்கள் தொகுப்பில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 100 மில்லி ஆவின் நெய் வழங்கப்படும் என்று கூறினார். மேலும் அதிமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டால்தான் அங்கம் வகிக்க முடியும் என்றும் ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டார். கோவை தேவராயபுரம் ஊராட்சியில் ஸ்டாலின் பங்கேற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பெண் ஒருவர் கேள்வி எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்த போது பூங்கொடி என்பவர் எதற்கு கிராம சபை கூட்டம் நடத்துகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். இதனால் திமுக தொண்டர்கள் அந்த பெண்ணை கூட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். அந்த பெண்ணுடன் வந்தவரை திமுகவினர் கீழே தள்ளி தாக்கினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தொண்டாமுத்தூர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். கிராம சபை கூட்டத்தை நடத்த விடாமல் செய்ய அமைச்சர் வேலுமணி கலவரத்தை தூண்டிவிடுவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கோவை தேவராயபுரத்தில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பெண் ஒருவர் கேள்வி எழுப்பியதால் ஏற்பட்ட சலசலப்பை அடுத்து ஸ்டாலின் பேசினார். அப்போது கிராம சபை கூட்டத்தை நடத்த விடாமல் செய்ய அமைச்சர் வேலுமணி பெண் மூலமாக கலவரத்தை தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்த ஸ்டாலின், ஒரு கூட்டத்தை தடுக்க நினைத்தால் அதிமுக நடத்தும் எந்த கூட்டத்தையும் நடத்த விடமாட்டோம் என ஸ்டாலின் எச்சரித்தார். கோவை மாவட்ட மக்கள் யார் மீது கை வைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். திமுகவின் மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பெண் ஒருவர் தாக்கப்பட்டது தொடர்பாக அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கோயிலை மறித்து மக்கள் கிராம சபை கூட்டத்தை திமுக நடத்தியதாக குறிப்பிட்டார். தாக்குதலுக்கு ஆளான பெண் கோயிலுக்கு சென்றதாகவும், அப்போது திமுக கிராம சபை கூட்டத்தில் ஸ்டாலின் அவதூறு பேசுவதை கேட்டு பொறுக்க முடியாமல் அந்த பெண் கேள்வி கேட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பெண் தாக்கப்பட்டதற்கு ஸ்டாலின் பதில் கூறியே ஆக வேண்டும் என்றும் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உத்தரவிட்டுள்ளார். கோபண்ணா உள்ளிட்ட 32 பேர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெச். வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த் உட்பட 57 பேர் பொதுச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர்களாக ரூபி மனோகரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவை தவிர தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் அறிக்கை குழு,
தேர்தல் மேற்பார்வையாளர் குழு என பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பாஜக தலைமை எந்த இடம் அளித்தாலும் போட்டியிட தயார் என்று நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னை புதுப்பேட்டையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் வேட்பாளர் சர்ச்சைக்கு 4 அல்லது 5 நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை முற்றுப்புள்ளி வைக்கும் என்று தெரிவித்தார். மேலும் ரஜினிக்கு பாஜக தேவையா இல்லையா என்று அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும், பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி அல்ல என்பது இந்த தேர்தல் மூலம் வெளிப்படும் என்றும் குஷ்பு குறிப்பிட்டார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 2வது அணு உலையில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ள 2வது அணு உலையில் கடந்த 29ஆம் தேதி மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. டர்பனில் ஏற்பட்ட பழுதை விஞ்ஞானிகள் சரி செய்ததை தொடர்ந்து இன்று காலையில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. தற்போது 320 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியகுளத்தில் 250 மாணவ மாணவியர்கள் 2 கையில் சிலம்பம் சுற்றி நோபல் புத்தகத்தில் இடம்பெற்று உலக சாதனை படைத்திருக்கிறார்கள். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஒரே நேரத்தில் 250 மாணவ மாணவியர்கள் 2 கைகளிலும் சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளனர். கொரோனா நோய் தொற்று காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் ஆகியோரின் சேவையை போற்றும் விதமாக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டார்கள். காயல்பட்டினத்தில் 7 வயது சிறுமி திருக்குரானை மனப்பாடம் செய்து தவறில்லாமல் ஒப்புவித்து சாதனை படைத்துள்ளார். திருச்செந்தூர் அருகில் உள்ள காயல்பட்டினத்தில் சூஃபி ஹுசைன், ஜுலைஹா தம்பதியின் மகள் ஜெய்னப் நாச்சி. திருக்குரானை முறையாக பயின்று வரும் ஜெய்னப் நாச்சி 30 பாகங்கள், 6666 வசனங்கள், 840 பக்கங்கள் கொண்ட திருக்குரானை 21 மாதங்களில் மனப்பாடம் செய்து மார்க்க அறிஞர்கள் முன்னிலையில் தவறின்றி ஒப்புவித்து சாதனை படைத்திருக்கிறார். சத்தியமங்கலம் மலர் சந்தையில் பூக்களின் வரத்து குறைந்ததால் மல்லிகை பூ 1 கிலோ 4700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் மல்லிகை, முல்லை மற்றும் சம்பங்கி மலர் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கு விளைவிக்கப்படும் மலர்கள் சத்தியமங்கலம் மலர் விவசாயிகள் சங்கத்திற்கு கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுவது வழக்கம். இந்த நிலையில் கடும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் 1 கிலோ மல்லிகை 4742 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1 கிலோ 880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பூக்களுக்கு நல்ல விலை கிடைத்த போதிலும் பூக்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் வேதனையடைந்திருக்கிறார்கள். திருமங்கலம் அருகே கரும்பாறை முத்தையா சுவாமி கோயிலில் அசைவ அன்னதான விழா விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் பெருமாள் கோயில்பட்டி கிராமத்தில் கரும்பாறை முத்தையா சுவாமி கோயில் உள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் அசைவ அன்னதான விழா நடைபெறுவது வழக்கம். ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். கூடலூர் அருகே உள்ள கர்னல் ஜான் பெனிக்விக்கின் மணிமண்டபத்தை அவரது பிறந்த நாளுக்கு முன் திறக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்பில் உள்ள கர்னல் ஜான் பெனிக்விக் மணிமண்டபத்தில் கடந்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பெனிக்விக்கின் பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. அதேபோன்று இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்றும், முன்னதாக மணிமண்டபத்தை திறந்து பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தேனி மாவட்டம் குமுள்ளி மலைப்பாதையில் வாகனங்கள் பயணிக்க விதிக்கப்பட்ட தடை வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்திலிருந்து குமுள்ளி மலைப்பாதை வழியாக செல்லும் சாலையில் அவ்வப்போது மண்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வந்தன. இதனை தடுப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சிறு பாலங்கள் கட்டுதல் மற்றும் சாலை சீரமைப்பு பணிகள் கடந்த மாதம் 24ஆம் தேதி துவங்கியது. இதன் காரணமாக டிசம்பர் 30ஆம் தேதி வரை போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் சாலை சீரமைப்பு பணிகள் இன்னும் முடிவடையாததால் வரும் செவ்வாய்க்கிழமை வரை போக்குவரத்துக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து விதி மீறலில் ஈடுபட்டவர்களிடமிருந்து 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மலைப்பாதையில் சாலை விபத்துகளை தடுக்க
சாலை போக்குவரத்து விதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் விதி மீறலில் ஈடுபட்டவர்களிடமிருந்து கடந்த ஆண்டு 3,57,00,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக மாவட்ட கண்காணிப்பாளர் சசிமோகன் தெரிவித்துள்ளார். ஓமலூர் அருகே இரு பிரிவினரிடையே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள செம்மாண்டப்பட்டி ஊராட்சியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது செம்மாண்டப்பட்டி ரயில்வே பாலம் அருகே முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் லோகேஷ், ஸ்ரீதர், நவீன், அருள் மற்றும் விக்னேஷ் என இரு தரப்பையும் சேர்ந்த 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஹோசூர் அருகே பிரசவத்தின் போது குழந்தை இறந்ததற்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அடுத்த ஒசபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரப்பா என்பவரது மனைவி பாக்கியலட்சுமி 7 மாத கர்ப்பமாக இருந்தார். இவருக்கு ஏற்பட்ட தொடர் ரத்தப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது குழந்தை இறந்துவிட்டதாக கூறி முதலில் உடல் பகுதியையும் பிறகு தலையையும் வெட்டி எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் குழந்தை இறந்ததற்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.